கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு வழியா 3 பேரும் மதுரையை வந்து அடைஞ்சிடுறாங்க. கோட்டைக்கு வெளியில மாதரி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வீடு இருக்கு. மாதரிக்கு ஐயை அப்படின்னு ஒரு மகளும் இருக்கா. கண்ணகிக்கு மாதரி மகள் ஐயோட நல்ல பழக்கம் ஏற்படுது. ரொம்ப சீக்கிரமே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. கொஞ்ச நாள் கோவலனும் கண்ணகியும் மாதரி வீட்லயே தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவலன் கண்ணகி கிட்ட உன்னோட சிலம்ப கொடு, நான் போய் அடகு வச்சு காசு கொண்டு வரேன், அதை வச்சு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லி கண்ணகி தன்னோட கால் சிலம்புல ஒன்ன மட்டும் கோவலன் கையில கொடுக்கறா. அப்பவே கண்ணகிக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி மனசுல தோணுது. இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாம சிலம்பு கொடுத்து கணவனை அனுப்பி வைக்கிறா. வீட்டுல இருந்து கோவலன் புறப்பட்டு ஒவ்வொரு வீதியா எங்க அடகு வைக்கிற கடை இருக்கு அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டே வரான். ஒவ்வொரு கடையிலையும் சிலம்ப அடகு வச்சு காசு தருவாங்களா அப்படின்னு விசாரிச்சு பாக்குறான். ஆனா யாருமே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே வந்துகிட்டே இருக்கான். அப்பதான் அரண்மனையில இருக்கக்கூடிய பொற்கொல்லனை கோவலன் சந்திக்க நேருது. பொற்கொல்லன் கிட்ட தன்னோட சிலம்ப காட்டி கோவலன் இங்க எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கறத சொல்லி தன்னோட சிலம்ப அடகு வைக்கணும் அப்படின்னு கேக்குறான். கொஞ்ச நேரம் யோசிச்ச பொற்கொல்லன் நான் போய் அரண்மனையில கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவலனை அங்கேயே நிக்க வச்சுட்டு போறான். போற வழியில பொற்கொல்லனோட நினைவுகள் பின்னோக்கி போகுது. பாண்டிய மன்னன் ஒரு நாள் தன்னோட ராணியோட சிலம்புல ஏதோ பிரச்சனை இருக்கிறதாவும் அதை சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி பொற்கொல்லன் கிட்ட சிலம்ப ஒப்படைக்கிறான். பொற்கொல்லனுக்கு அந்த சிலம்ப பார்த்ததும் ரொம்ப ஆசை வந்துருது. இதை வித்து நாமளே எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி அந்த சிலம்ப வித்து அந்த காசை எடுத்து அவனே செலவு பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியாம பாண்டிய மன்னன் கிட்ட ராணியோட சிலம்பு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மதுரை முழுசுமே தேடுதல் வேட்டை தொடங்குது. இப்ப வரைக்கும் பாண்டிய மன்னனோட ராணியோட சிலம்ப யார் எடுத்தா அப்படின்னு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை யோசிச்சு பார்த்ததும் பொற்கொல்லன் மனசுல ஒரு பிளான் வருது. அதை செயல்படுத்துறதுக்கு வேண்டி அரண்மனைக்கு போறான். பாண்டிய மன்னனை பார்த்து ராணியோட சிலம்பு கிடைச்சிருச்சு, அதை திருடிட்டு போன திருடன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். உடனே பாண்டிய மன்னன் அவன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறான். பாண்டிய மன்னன் ஆணைப்படி வேலையாட்கள் பொற்கொல்லன் காமிக்கிற வழியில போறாங்க. பொற்கொல்லன் கோவலனை கொண்டு போய் காமிக்கிறான். பாண்டிய மன்னன் அனுப்பின காவலர்கள் கோவலனை பாக்குறாங்க. பார்த்த உடனே இவனை பார்த்தா ஒன்னும் சந்தேகப்படுற மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே பொற்கொல்லன் எதையாவது சொல்லி இவங்க மனசை மாத்திரணும், இல்லைன்னா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு ஏதேதோ பேசி கோவலனோட தலைய வெட்ட வச்சிடறான். காவலர்களும் கோவலனோட தலைய வெட்டிடுறாங்க. இங்க மாதரி வீட்டுல இருந்த கண்ணகி தன்னோட ஆசை கணவனுக்காக எப்படியாவது சிலம்ப அடமானம் வச்சு காசு கொண்டு வந்துருவாங்க, நாம அதை வச்சு சின்ன வியாபாரம் தொடங்கி எப்படியாவது பெரிய அளவுல வந்து நம்ம வாழ்க்கையை சிறப்பா வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பலவிதமான உணவு பதார்த்தம் சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ராணியோட சிலம்பு திருநோனை கண்டுபிடிச்சு அரசர் கொன்னுட்டாரு அப்படிங்கிற செய்தி ஊர் முழுசும் பரவுது. கோவலன் இறந்துட்ட செய்தி மாதரிக்கு தெரிய வருது. மாதரி வீட்டுக்கு வந்து கண்ணகி கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லவும் முடியாம சொல்லியே ஆகணும் அப்படிங்கறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு கோவலன் இறந்துட்ட செய்திய தெரிவிக்கிறாங்க. கண்ணகிக்கு ரொம்ப ஆத்திரமும் ஆவேசமும் வந்துருது. அங்கிருந்து தலைவிரி கோலமா பாண்டிய மன்னனை தேடி அரண்மனைக்கு போறாங்க. அங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள கண்ணகி போறாங்க. கண்ணகிய பார்த்ததும் பாண்டிய மன்னன் யார் நீ அப்படின்னு கேட்டதும் அதுக்கு கண்ணகி உங்களால கொலை செய்யப்பட்ட கோவலனோட மனைவி தான் நான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டிய மன்னன் ஏளனமா சிரிச்சுக்கிட்டே ஓ திருட்டு பயலோட மனைவியா நீ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கண்ணகி தப்பான தீர்ப்பு வழங்கிய அரசனே, நான் வந்து ஒரு நல்லவரோட மனைவி தான், நீ தான் யார் நிரபராதி யார் குற்றவாளின்னு தெரியாமையே தீர விசாரிக்காம பொற்கொல்லன் சொன்ன செய்தியை மட்டுமே வச்சு என்னோட புருஷனை கொன்னுட்ட. என் புருஷன் கொண்டு வந்தது என்னோட சிலம்பு தான் அப்படின்னு நான் நிரூபிக்க என்கிட்ட ஒரு சிலம்பு இருக்கு, உங்க இன்னொரு சிலம்ப கொண்டு வந்து கொடுங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. உடனே இன்னொரு சிலம்ப கொண்டு வந்து கொடுத்ததும் தன்னோட சிலம்ப உடைச்சதும் அதுல உள்ள மாணிக்க பரல்கள் எல்லாம் ஒவ்வொன்னா தெரிக்குது. அதுல ஒரு மாணிக்கம் பாண்டிய மன்னன் முகத்துல பட்டதும் தான் பாண்டிய மன்னனுக்கு தான் செஞ்ச தவறு புரிய வருது. அதுக்கப்புறம் கண்ணகி இப்ப தெரியுதா உங்களோட சிலம்புல இருக்கிறது முத்து பரல், என்னோட சிலம்புல இருக்கிறது மாணிக்க பரல் அப்படின்னு சொல்றா. அதை பார்த்ததும் பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. குற்ற உணர்ச்சியிலேயே நம்ம ஒரு நீதி தவறிய மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை விட்டுறாரு. பாண்டிய மன்னன் இறந்ததும் கோப்பெருந்தேவியும் இறந்துடுறாங்க.